தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் திடீர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சென்னை 59வது வட்ட அதிமுக இளைஞரணி பகுதி பொருளாளராக இருப்பவர் யுவராஜ். இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அதிமுக இளைஞரணி பகுதி பொருளாளராக உள்ளார். இவர் ஆட்டோ ஓட்டி சென்றிருந்தார். அப்பொழுது அவருடைய ஆட்டோவை நிறுத்திவிட்டு யதார்த்தமாக பின்புறம் வந்தபொழுது அவருடைய ஆட்டோவின் பின்புறத்தில் நாம் தமிழர் கட்சி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. ஒட்டியிருந்த ஸ்டிக்கரை அவர் சராமரியாக கிழித்துள்ளார். இதனை பார்த்த அருகில் இருந்த நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ஜமால் யுவராஜிடம் ஏன் கிழிக்கிறீர்கள் என்று கேட்டார். வாக்குவாதம் முற்றவே அதிமுக பிரமுகரான யுவராஜ் ஜமாலை சராமரியாக தாக்க ஆரம்பித்தார். இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. ஆனால் அதிமுக பிரமுகரான யுவராஜ் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் தன்னை தாக்கியதாக முந்திக் கொண்டு புகார் அளித்தார். திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தினர் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ஜமாலை கைது செய்து லாக்கப்பில் வைத்துள்ளனர். அங்குள்ள நாம் தமிழர் கட்சி உறவுகள் காவல் நிலையத்தில் குவிந்துள்ளனர். அதிமுகவை சார்ந்தவர்கள் தானாக தாக்கிவிட்டு தாங்கள் முந்திக் கொண்டு இந்த செயலை செய்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சகித்து கொண்டு செல்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. நாம் தமிழர் கட்சி சென்றவர்கள் தங்களை தாக்கினால் தாங்கள் முந்திக் கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். சகித்து கொண்டு யாரும் செல்ல வேண்டாம். தாங்கள் சகித்து கொண்டு சென்றீர்கள். ஆனால் எதிர்த்தரப்பினர் முந்திக் கொண்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தான். தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தங்களை யாராவது தாக்கினாலோ அடித்தாலோ பிரச்சனைகள் செய்தாலோ முந்திக் கொண்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும்.